ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பனானா ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இப்போ இதை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தது அப்படின்றதுனால நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ரொம்ப புளிப்பான வாழைப்பழம் எடுத்துக்காதீங்க. இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா மசித்து விட்டுறணும். இதை நீங்கள் மிக்சியில் கூட வேணால் அரைச்சிக்கலாம். இது நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு அல்லது ஒரு ஃபோக் வச்சு நல்லா மசித்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசித்து விட்டாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 3/4 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். இது வறுக்காத ரவை தான், அதனால தான் நான் நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த ரவையாக இருந்தால் அப்படியே நெய்யில் போட்டு வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுபடட்டும். பாருங்கள், இப்போ நல்லாவே வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் உருக்கி வச்சுருக்கேன் நெய். நெய்யிலையே இதை வறுத்து விட்டுருங்க. கொஞ்சம் வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். இப்போ ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. பாருங்கள், நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ இதில் ரவை எடுத்த அதே கப்பால் 1 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து இதுவும் நல்லா ஒரு வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அந்த நெய்யிலேயே. இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காயும் நல்லா வறுபட்டு நல்லா ஒரு கமகமான வாசனை வரணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா வறுபட்டதுக்கு பிறகு தான் நம்ம மசித்து வச்சுருக்கிற வாழைப்பழத்தை சேர்க்கணும். இப்போ இது நல்லா வறுபடட்டும். இப்போ ரெண்டுமே நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டாச்சு. பாருங்கள், நல்லா கலரும் மாறிடுச்சு. இப்போ நம்ம மசித்து வச்ச வாழைப்பழத்தை சேர்த்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் புளிப்பு இல்லாத பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். அடுத்ததான் அதே கப்பால் ஒரு 1/4 கப் அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம். இந்த சர்க்கரையே நல்லா கரைஞ்சி உங்களுக்கு பாருங்கள், இது எல்லாமே நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா பாருங்கள், எல்லாம் ஒன்றா மசித்து வர ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள், சர்க்கரை கரைய இந்த பதத்துக்கு உங்களுக்கு நல்லாவே வந்துடும். நான் கலருக்காக கொஞ்சமாக இதில் ஒரு 2 பிஞ்சளவு மஞ்சள் பொடி தான் சேர்க்குறேன். நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம்.
இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இந்த பதத்தில் இருக்கும்போது கூட நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா சூடு ஆறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம். இதை இப்படியே கூட நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இப்படியே இந்த இதுலேயே சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், பணியாரக்கல் வந்து நல்லா சூடாக இருக்குது. எல்லாத்துலேயும் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த உருண்டையெல்லாம் எடுத்து அதில் வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா அந்த நெய்யிலே நல்லா திருப்பி திருப்பி வைக்கணும். வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இந்த நெய்யிலே இப்போ கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுடலாம். அப்படியே திருப்பி திருப்பி வைக்கலாம். இப்போ அந்த சைடும் நல்லா அதாவது மேலே மட்டும் நல்லா அந்த நெய்யில் வேகும்போது நல்லா முருகலாக இருக்கும், உள்ளர வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நல்லாவே கலர் மாறி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான வாழைப்பழ ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சுங்க. இது மேலே பார்த்திங்க அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பழம் இருந்தது அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் இது ரெடி பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.